இரண்டாவதாக மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவியில் குத்பா. இந்த குத்பா ஷேக் அஹ்மத் இப்னு அலி அல் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். அந்த குத்பாவுடைய தலைப்பு பொதுவாக ரமலானுடைய வணக்க வழிபாடுகளிலே இஸ்லாத்துடைய மகத்துவம் வெளிப்படும் தருணங்கள் என்ற அடிப்படையிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய சுபினால் மூமின்களே, மூமின் ஆண் பெண்களே, சகோதர சகோதரிகளே, பொது கண்ணியமான இந்த ரமலான் மாதம் பிரயாணிக்க தயாராகிவிட்டது. நம்மை விட்டும் சென்றில் அதனுடைய நிழல் நம்மை விட்டு நீங்க தயாராகிவிட்டது. அதனுடைய அது நம்மை நோக்கியிருந்த பார்வை நம்மை விட்டு அகல தயாராகிவிட்டது. அவருடைய சூரிய ஒளி குன்றுவது போன அவருடைய சூரிய ஒளி மங்குவது போன அவருடைய செல்ல ஆரம்பிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. அது பயணிக்கின்ற நேரம் நம்மை விட்டு அந்த பிரியாவுடைய நேரம் வந்துவிட்டது. என்றாலும் அது அதனுடைய நன்மைகள், நன்மையுடைய அந்த பூங்காவனங்கள் எப்பொழுதுமே அது செழிப்பாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. ரஹ்மத்துகள் அது மிக செறிவாக நம்மீது இறங்கி கொண்டிருக்கின்றன. எனவே பொதுவாக யார் சிறந்த நட்பண்புகளை, நல்ல நற்கிரியங்களை, சிறந்த அமல்களை புதுசாக ஏற்படுத்தி செய்து கொண்டாரோ அவர் உண்மையில் அதை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளணும். எந்தெந்த நல்ல காரியங்களை ஆரம்பித்தோமோ அதை நாங்கள் சீராக முடிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்கள் எல்லாம் இறுதி முடிவை வைத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறும். எனவே இந்த மாதத்துடைய இறுதியை நாங்கள் அடைவது, கண்ணியமான மாதம், அதனுடைய இறுதியை நாங்கள் இறுதி வரைக்கும் இந்த ரமலானை அடைந்ததே ஒரு பெரும் பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு கிருபை. அதை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு சொல்கிறார், நீங்கள் அந்த ரமலான் மாதத்தை பரிபூர்ணப்படுத்தி அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்தி தக்பீர் சொல்லி உங்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டமைக்க வேண்டிய அதுக்காக வேண்டி தான் இந்த ரமலானுடைய மாதத்தை எல்லாம் தந்தான் அல்லக்கும் தஷ்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவளாக மாறுவதற்காக வேண்டி, அதாவது ரமலானை முடித்து தக்பீர் சொல்லி பெருநாள் தொழுது பெருநாளை கொண்டாடி என்ற கருத்தில் வரக்கூடிய இந்த ஆயத் பக்ரா 185. என்னை பொதுவாக இந்த நேரம் இந்த கண்ணியமான சிறந்த நேரங்களை அடைந்தவர், இந்த பரக்கத்தான இரவுகளை அடைந்து கொண்டவர் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை கொண்டு நாவை திளைக்க வைக்க வேண்டும், அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த இஸ்லாத்துக்கு பக்கம் நேர்வழி காட்டிய ஒரு அருக்கொடைக்காக வேண்டி, அதே போன்று இப்படியான அழகான ரமலானை அடைந்து அதை அழகான முறையில் முடிக்கும் வரைக்கும் நல்லமல் செய்வதற்கு கிடைத்த பாக்கியத்தை நினைத்து, எத்தனையோ ரமலானை அடையக்கூடிய ஆசையோடு இருந்தவர்கள் அவர்களுடைய ரமலானை அடைய கிடைக்காமல் அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டது. எத்தனையோ பேர் ரமலானை அடைந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள், சரியான முறையில் அவருடைய காலத்தை பரிபூர்ணப்படுத்த கிடைக்காமல் இடையிலே மரணித்து விட்டார்கள். எனவே அது மேலெண்ணங்கள், சிலர்கள் அமல்கள் செய்யாமல் குறைபாட்டோடு இடையிலே நிறுத்தி கொண்டார்கள், சிலர்கள் ரமலானை கண்ணியப்படுத்தவில்லை. எனவே அது அவருடைய மேலெண்ணங்கள், ஆசைகள், ஆதரவுகள் எல்லாம் அந்த மரணம் துண்டித்து விட்டது, தடை போட்டு விட்டது. அல்லாஹ் நமக்கு பாக்கியம் தந்தான், உயிரோடு வைத்தான், ஹயாத்தோடு வைத்தான், அல்லாஹ் அருள் புரிந்தான் இறுதி வரைக்கும் ரமலானை அடைய. அதிலே அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகின்ற ரஹ்மத் பரக்கத்துகளை பெறுவதற்கும் பாக்கியம் தந்தான். எனவே ஏனைய எஞ்சிய நாட்களை நீங்கள் நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், போட்டி போடுங்கள், அமல்களிலே நல்ல அமல்களிலே போட்டி போடுங்கள், முந்தி செல்லுங்கள், முண்டி அடித்துக்கொண்டு அமல் செய்யுங்கள், எப்பொழுதும் நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பல்வேறுபட்ட நல்ல அமல்களிலே போட்டி போடுவதிலே மிகவும் பிரயத்தனம் காட்டுங்கள். என படிப்பினை பொதுவாக இறுதி முடிவு வைத்து தான் சிறப்புகளுடைய அந்த முடிவு செய்யப்படும். ஆரம்பத்துடைய பலகீனமான குறைபாடுள்ள துவக்கங்களை வைத்தல்ல, இறுதி முடிவை வைத்து. இஸ்லாமிய சமூகமே, இந்த இஸ்லாம் இருக்கிறது ஒரு இறைவனை வழங்கப்பட்ட நுட்பமான ஒரு மார்க்கம், அழகான நடுநிலை போக்குள்ள மகத்துவமான உன்னதமான ஒரு சன்மார்க்கம். அதில் இபாதத்துகள், வழிபாடுகள் எல்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருப்பது மூமினை பரிசுத்தப்படுத்த, தூய்மைப்படுத்த, சீர்திருத்த, ஆத்ம சுத்திகரிப்புக்காக வேண்டித்தான். அதை நிலைய சீரமைக்க, அதை நெறிப்படுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் விரும்புகிறான், சிரமப்படுத்த விரும்ப கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை ஏற்படுத்த விரும்புவது கிடையாது. அல்லாஹ் விரும்புவது உங்களுக்கு இலகுபடுத்த, இலேசை உண்டு பண்ண. பக்ரா 185. எனவே இந்த ஷரியத் மார்க்க சட்டங்கள் அமைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நோக்கங்கள், குறிக்கோள், விவாதத்தில் நோக்கங்கள் உள்ளதுதான் இறைவனுக்கு பரிசுத்தமான அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது. ஹாலிக் படைத்தவனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றி, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு, அல்லாஹ்வை நேசித்து, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து, ஒரு முஃமின் எப்பொழுதுமே தன்னுடைய அமலை வைத்து தற்பெருமை அடிக்க முடியாது, அதை நம்ப முடியாது. அமலால் நான் சொர்க்கம் போக முடியாது, அந்த சலியமையும் நம்ப முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. எனவே அதை பெரிதாக கருதவும் கூடாது, அதன் பக்கம் பெரிய கண்ணிய பார்வை பார்க்கவும் கூடாது. எப்பொழுதுமே தன்னுடைய அமலை குறைவாக பார்க்க வேண்டும், பணிவோடு பார்க்க வேண்டும், குறைத்து பார்க்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ செய்தாலும் போதாது என்று பார்க்க வேண்டும். எந்த நீ அல்லாஹ்வுடைய உரிமையோடு கடமையோடு ஒப்பிடும் பொழுது நான் செய்தது போதாது, நான் செய்வது போதாது என்று பார்க்கின்ற பொழுது இன்னும் செய்வார், இன்னும் அதை உள்ளட்சம் உள்ளதாக மாற்றுவார். அது அல்லாஹ்வுக்கு அது கபூலியத்துக்கு அங்கே அல்லாஹ்விடம் அங்கீகாரம் பெறுவதற்கு காரணமாக அமையும். எப்பொழுதுமே தன்னுடைய நஃப்ஸுடைய குறைபாடு, தன்னுடைய குறைபாட்டை நோட்டமிட்டு கொண்டிருக்க வேண்டும். தான் பலகீனமானவன், நான் குறையுள்ளவன், என்னுடைய அமல் குறையுள்ளது என்ற ஒரு மனோபக்குவம் இருக்க வேண்டும். நான் நிறையானவன், நான் செய்வது சரி, என்னுடைய அமல் எப்பொழுதுமே தூய்மையானது என்ற பெரிய தனம் வந்துவிடக்கூடாது. எனவே இந்த கண்ணியமான
பண்பை உண்டு பண்ணத்தான். இந்த அர்த்தத்தில் தான் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது ஷரியத்திலே முக்கியமான ஒரு கடமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அமலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அமல்கள் முடிகின்ற பொழுது நல்ல அமல்கள் செய்து முடிக்கின்ற பொழுது இஸ்திக்ஃபார். சலாம் கொடுத்தவுடன் பாருங்கள், முதல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்கிறோம், 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ். எனவே அமல் முடிந்தவுடன் இஸ்திக்ஃபார் செய்வது இந்த பணிவை உண்டு பண்ண. நான் பெரிய ஆள் இல்லை, என்னுடைய அமல் பெரியதல்ல, அல்ல உன்னுடைய பார்வை உன்னுடைய அந்தஸ்துக்கு என்னுடைய அமல் போதாது, நான் குறையுள்ளவன், நான் பலகீனமானவன் என்ற அந்த பலகீனத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அடையாளம் தான் இஸ்திக்ஃபார், வெளிப்பாடு தான் இஸ்திக்ஃபார். எனவே அதை நாங்கள் ஆழமாக பதிப்பதற்கான ஒன்று தான் இஸ்திக்ஃபார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் பாக்கியம் ஒரு மூமின் அடியான் மீது எப்பொழுதுமே அது நல்லமல்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் காலமெல்லாம், பாக்கியம் வழங்கும் காலமெல்லாம், அதற்கு அல்லாஹ் உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படியே அல்லாஹ்வுடைய அருள் அந்த அமலை செய்கின்ற பாக்கியம் கொடுத்தது போன்று அந்த அமலை ஏற்றுக்கொண்டு அதற்கு அங்கீகாரம் வழங்குகின்ற பாக்கியம் தான் மிக பரிபூர்ணமான பாக்கியம். அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் லைலத்துல் கத்ருக்கு உடன்பட்டார், இதுதான் லைலத்துல் கத்ர் நான் உடன்பட்டு அதுக்கு தோதுவாக அமல் செய்கின்ற பொழுது நான் எதை சொல்ல வேண்டும் அதிகம், எதை மொழிய வேண்டும் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ் இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. பாருங்கள், அங்கே மன்னிப்பை தான் கேட்க சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னிப்பாயாக. லைலத்துல் கத்ர் இதுதான் என்று தெரிந்தாலும் அடையாளங்கள் தெரிந்தாலும் அதிகம் ஓத வேண்டிய துவாவாக அல்லாஹ்வுடைய ஆஃபுவை மன்னிப்பை தான் கேட்க சொன்னார்கள். மூமின் எப்பொழுதுமே ரமதானில் பாடுபட்ட அமல் செய்ய, பல்வேறுபட்ட அமல்களை செய்கிறான், பல்வேறுபட்ட நற்கிரியைகளை புரிந்து அல்லாஹ் நெருக்கத்தை அடைய முயற்சிக்கிறான். இறுதி கட்டத்தில் எப்பொழுதுமே லைலத்துல் கத்ரை ஆசை வைக்கிறான். அல்லாஹ்விடத்தில் லைலத்துல் கத்ரை அடைந்து அந்த லைலத்துல் கத்ரை அதிகம் ஓதுகின்ற ஒரு துவாவாக மன்னிப்பு. பாருங்கள், அமல்கள் அதிகம் செய்து விட்டு தான் லைலத்துல் கத்ரை அடைகிறோம். ரமதான் அதிகமான வணக்க வழிபாடுகள், குர்ஆன் திலாவத்துகள், வணக்க வழிபாடுகள், சதகாக்கள், நல்லமல்கள் அதிகம் செய்துவிட்டு தான் லைலத்துல் கத்ரை அடைகிறோம். அப்போ லைலத்துல் கத்ர் அடைகின்ற பொழுது நல்லவர்களாக அதிக நன்மை செய்தவர்களாக அடைந்தும் மன்னிப்பைத்தான் அல்லாஹ்விடம் கேட்க சொல்லியிருக்கார் நபி அவர்கள். எனவே பலகீனத்தை அல்லாஹ்விடம் முன்வைப்பது, குறைபாடு செய்தவர் போன்று, தவறு செய்தவர் போன்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குமாறு சொன்னார்கள். எனவே எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், பாராட்ட வேண்டும். இப்படியான ரமதானை முழுமையாக அடைய அல்லாஹ் பாக்கியம் தந்ததுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் மூலம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு எப்பொழுதுமே நெருங்கிக் கொள்ள வேண்டும். கபூலியத்துக்கு, அங்கீகாரத்துக்கு வழிவகை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு எப்பொழுதும் அவருடைய உள்ரங்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் அளிப்பதனுடைய யதார்த்தம் அர்த்தம் என்ன என்பதை உள்ளத்திலே சிந்தனையில் எப்பொழுதும் பதித்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு புரிந்த அருள்களை மனதிலே ஆழப்பதித்து மறந்துவிடக்கூடாது, ஆழப்பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாம் செய்த குறைபாடுகள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும், நாம் செய்த தரக்குறைச்சல்கள், பலகீனங்கள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். உண்மையில் அல்லாஹ்வுடைய உண்மையான யதார்த்தமான வணக்க வழிபாட்டை நான் புரியவில்லை என்ற பலகீனமான ஒரு எண்ணம் மனதில் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரும். பரிபூர்ணமாக அல்லாஹ் பக்கம் நாங்கள் மனமுடைந்து மனமுருகி அல்லாஹ் பக்கம் முன்னோக்குவதன் மூலம் அந்த அல்லாஹ்வுடைய பரிபூர்ண அன்புக்கு அது காரணமாக அமையும் என்று முதலாவது குத்துபாவை சுருக்கமாக பரக்கத்துக்கு அதுவாச்சி இஸ்திக்ஃபார் மறுத்தூண்டி முடித்துவிட்டு இரண்டாவது குத்துபால் அதே போன்று ஜக்காத்துல் ஃபித்ரை ஞாபகப்படுத்தினார்கள். ரமதானுடைய கடைசி குத்துபா, பெருநாள் தொகைக்கு ஜக்காத் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும் என அதை விட சிறப்பை சொல்லிவிட்டு நோன்பாளிகளுக்கு ஒரு குறைபாட்டுகளுக்கு ஒரு பரிசுத்தமாகவும், மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு உணவாகவும், பசியை தீர்க்கக்கூடிய ஒரு ஆகாரமாகவும் அது எல்லா கடமையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதே போன்று நிலையாக இருக்க வேண்டும், அமல்களை தொடராக செய்ய வேண்டும் என்று அதை ஞாபகப்படுத்தி அவர்களும் இரண்டாவது குத்துபாவை அந்த ஜக்காத்துல் ஃபித்ர், இஸ்திகாமத், நிலையாக அமல் செய்வோம் என்ற 2 விடயங்களையும் சொல்லி 6 நோன்புகளையும் பற்றி அவர்களும் ஞாபகப்படுத்தி அந்த குத்துபாவுக்கு முட்டுப்பிழைக்கிறார்கள். விளம்பர தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்துபாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.